அன்பு மக்களே, தாய் தமிழ் உறவுகளே, என் பாசத்துக்குரிய என் உடன்பிறவா அனைத்து தமிழ் உள்ளங்களே, வாழ்க வளர்க. உலகெங்கும் இருக்கின்ற தமிழர்கள் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் பெற்று நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் பல ஆண்டுகள் வாழ இறைவனை வாழ்த்துகிறேன். அன்பு சொந்தங்களை, இன்றைக்கு ஒரு கதை என்னென்னு சொன்னால், ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், மலையாளத்தில் ஒரு வீடியோ. அதில் என்ன பண்ணுறாப்புல, நைட்டு வேலையை முடிச்சுட்டு நைட்டில் வராப்புல கூட ஒரு பேய் வருது. அவர் கூட தொடர்ந்து அந்த பேய் வருது. இவரும் உள்ளே போயிட்டே இருக்கிறாரு. வீட்டு உள்ளே போகிற வீட்டு உள்ளே வந்துடுது. அவர் திரும்பி பார்க்குறாரு, பேய் நிற்கிது. நீ ஏன் வந்தேன்னாரு. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் வந்தேன்னு சொல்லி அது சிரிக்குது. சிரிச்சு இதை பயப்படாமல், சரி அப்படியா, என்ன ஆச்சு, ஏன் வந்தால், சரி போன்னு சொல்கிறாரு. போகல, அது நான் இங்கே தான் இருக்க போகிறேன், உனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுது. சொல்லிட்டு என்ன பண்ணுதுன்னா நிற்கிது. அப்புறம் நேராக என்ன பண்ணுறாரு, ஒரு கிச்சனுக்கு உள்ளே போகிறார். பொண்டாட்டி காட்டு கத்துறா. என்ன அங்கேருந்து வந்த பேய் அழகாக என்ன பண்ணுதுன்னா எட்டி பார்க்குது, யாரா இது உண்டு. அங்கே பார்த்தோன்னா இன்னொரு பேய் நம்மள மாதிரி ஒரு பேய் இருக்குது, பாவம் இவன், நம்ம இவனை தொல்லை போனான்னு சொல்லிட்டு வந்த பேய் நான் சொன்னேன். வந்த பேய் அந்த மனைவி கத்துறதை பார்த்துட்டு நல்லா உத்து பார்த்தோன்னா, ஐயோயோ இது நம்ம இனமடா, அது நம்ம இனமே, நம்ம இனத்துக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாது, ஏன்னா அவன் போனால் போதும், இந்த பேய்கிட்டே இருக்கட்டுன்னு சொல்லிட்டு வெள்ளை துணியை போட்ட பேய் என்ன பண்ணுச்சுன்னா சொல்லி கொள்ளாமல் கிளம்பிடுச்சு. பார்த்தீங்களா, அதாவது மனைவிகள்மார்கள் கத்துற கத்து பேய்க்கே பிடிக்கல. பேயை பார்த்துட்டு, ஐயோ இது நம்ம இனமாடா, இது நம்ம இனத்தை நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேயே கிளம்பி போகுது. பார்த்துங்க மக்களை, வாழ்க்கை அந்த மாதிரி இருக்குது. வளர்க தமிழ், வாழ்க தமிழ்.